நீங்க அஜித் ரசிகருங்கிறதுக்கு அது அன்பு தானே காரணம். அந்த அன்பை எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்றேன்னு அது ஒருத்த அன்பு வெளிப்படுத்துறது அவங்க வகையில வெளிப்படுத்துவாங்க. சும்மா நீங்க அப்படி பேசுறீங்க. ஒருத்தர் வந்து அவரு ரசிகர் வந்து கட்சி மாறிடுது. யாரு நீங்க கேட்கறது தோரண வேற தம்பி என்ன கேக்குறீங்க நீங்க பொலிட்டிக்கல் பேச கூடாது என்ன பேசிக்கிறீங்க நீங்க இதுவா அது மட்டும் தான் கேட்கணும் அவர் பொதுவான ஒரு பதில் பொதுவா பேசிக்கிறீங்க நீங்க பொலிட்டிக்கல் எடுக்கறீங்க சும்மா இல்ல எல்லாத்தையும் போட முடியாது அது கேட்க கூடாது அவர் ரசிகர் அன்பு வெளிப்படுத்துறாருன்னா அவர் போட்டு என்னமோ புஷ்ல எடுத்து கேட்கறீங்க அன்பு என்பது ஒரு அன்னதானம் போடலாம் 1000 கோடி அது நீங்க போடுங்க சார் நீங்க போடுங்க சார் விருப்பம் அது அவர் விருப்பம் இது நீங்க போடுங்க அஜித் கேட்காது சார் அஜித் விஜய் கேட்பீங்களா நீங்க ஆமா கேப்போம் சார் இந்த மாதிரி பண்ணா கேப்போம் ஒரு ஷோ பாத்துட்டு போலாம் நீங்க சும்மா போயிட்டு நீங்க அஜித் ரசிகர்னா சீன் மாதிரி இருக்கு தப்பு தப்பு நீங்க பேசும்போது போட்டோ பார்த்து அழுதாரு அழுகு பெரிய ஆள் இல்ல பெரிய ஆள் தான் யார் நீ உங்களுக்கு பெரிய ஆள் சார் அவர் பெரிய ஆள் சார் நீங்க அப்படி கணிக்க கூடாது உங்க அளவுகள் வேற அவர் அளவுகள் வேற ஐயா அவங்க பெரிய ஆள் உங்க அம்மா உங்களுக்கு பெரிய தாய் தெய்வம் எங்க அம்மா எனக்கு தாய் சார் அப்படிங்க சும்மா போடு சார் சின்ன பண்ண போட்டு ஓவரா சும்மா என்ன சொல்லுவாங்க சும்மா சும்மா ஒரு கேட்கறது நீங்க பத்திரிகை தானே அது கேட்க ஒரு தர்மம் இருக்கும்ல சீன்ற மாதிரி கேட்க கூடாது அண்ணன் போட வேண்டிய அப்படின்னா நீங்க போடுங்க நீங்க சம்பர் கேஸ் நீங்க போடுங்க சார் சும்மா போட்டு சொல்ல ஒரு மேட்ரே விஜய் ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் இப்படி தொண்டராக மாறிட்டீங்க இப்போ இவர் உட்காருங்க இப்போ நீங்கள் ஒரு தேட்டராக போய் பண்ணுறது உங்கள் விருப்பம் ஓகே உங்கள் அன்பு வெளிப்பாடு இப்போ அரசியல் வந்தால் தொண்டர் வந்து இப்போ நீங்கள் என்ன உங்களோட என்ன உங்கள் செயல்பாடு என்ன படம் ரிலீஸ் ஆகும்போது தோரணம் கட்டினீங்க ஓகே இப்போ என்ன அவர் மக்கள் செய்யப்பட்டார் நீங்கள் எங்கே போறீங்க ரசிகர் எங்கே போறீங்க நீங்கள் என்ன ஒன்று போறீங்க என்னோட வேண்டுகோள் ஒன்றே தான் நீங்கள் அவருக்கு மாநாட்டுக்கு போய் போகலாம் அவருக்கு வரும்போது தோரணம் கட்டலாம் கட்ட வைக்கலாம் என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கொள்கை என்ன கோட்பாடு நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் மீறி கடைசி எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானோ அங்கே போய் சாஞ்சிறாங்க அதான் இன்னைக்கு விபரீதம் இங்கே நல்லவன்லாம் ஜெயிக்கிறது தான் கஷ்டம் எனக்கு கொள்கை இருக்குது அப்படி இருக்குது என்ன சொன்னாலும் சரி கடைசி எவன் பணம் கொடுக்குறானோ அதுக்கு சில பேர் ஓட்டு போட்டுறாங்க நடந்துக்கிட்டு விஜய் ரசிகர்கள் வந்து என்ன ஒன்றா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத தடுக்கிறதுல தனி படையை வைக்கணும் அது விஜய் சார் வெளியே சொல்லணும் விஜய் சார் வந்து அவர் பேசுகிறாரு ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாரு ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாரு ஓகே இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயம் எவ்வளோ கேடுகட்ட விஷயம் ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு துரோகம் ஃபஸ்ட்டு முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாலே நல்ல கட்டம் பார்க்க மாட்டாங்க கொள்ளையடிச்சவன் பணம் கொடுப்பான் அவனுக்கு ஓட்டு போட்டுவாங்க நான் சொல்ல இந்த கட்சி அது எந்த கட்சியும் இல்லை பொதுவாகவே எந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தாலும் அது தடுக்கிறது ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு விஜய் சார் வந்து நீங்கள் மாநாடு பேசுகிறத விட இந்த விஷயத்த திரும்ப பேசுங்க உங்கள் ரசிகர்கள் சொல்லுங்கள் உங்கள் தொண்டருக்கு சொல்லுங்கள் உங்கள் ரசிகர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத கண்காணித்து தடுத்தா தான் அடுத்த ஒரு தலைமுறை அடுத்த ஒரு மாற்றம் வருமே தவிர இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும் இது நான் விஜய் சார் வேண்டிக்கிறது திரும்ப சொல்கிறேன் கடைசி இந்த கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இதை பண்ணுறேன் கடைசி வரைக்கும் நான் தேட்டரில் உட்காந்து என்னென்னு நான் ஃபேரவெல் பண்ணுறேன் என் அன்போட வெளிப்பாடு மட்டுமே தவிர எந்த உள்நோக்கம் எந்த அரசியல் இது வேணாம் வரவும் வராது அது தயவுசெய்து விட்டுருங்க கெஞ்சல் வேண்டாம்னா அதை சொல்கிறேன் எதிர்பார்த்து பண்ணாதது தான் அன்பு நான் ஏன் அண்ணனுக்கு நான் ஒன்று பண்ணுன்னு நினச்சி நான் எனக்காக இல்லைண்ணா அண்ணா நான் எப்படிங்க இல்ல அந்த ஒரு விஷயம் இல்ல அதுக்காக தான் அதாவது நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா எனக்கு ஆபத்துக்கு நீங்களே ஆதரிக்கிறீங்க தமிழ்நாடு தவிர பெங்களூர்ல பாம்பேல வெளிநாட்டுல எப்படி பார்க்க போறாங்க பைக்ல போறீங்களா நீங்க கேட்கும் போதே அதுல உங்களுக்கு ஒரு பதில் இருக்கு அவ்வளவு நாள் நான் போகணும்னா அவ்வளவு நாட்கள் படமும் ஒன்று ஓடணும் 200 நாள் 300 ஓடிச்சுன்னா போவேன் சார் கன்ஃபார்ம் போவேன்
ஒரே படம் எடுத்து பண்றீங்களா இல்ல டிக்கெட் கொடுத்து பாக்குறீங்களா? நீங்க சும்மாய்க்கு வாங்குறதா பெட்ரோலுக்கு வாங்குறதா நண்பர்களா இந்த செலவு? ஆனால் படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன். அம்மாவோட சம்பளம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது விவசாயம். நான் அவர் அந்த படிப்ப விஷயம் என் குடும்பத்தையும் பார்க்குற விஷயமாவும் நாலேஜாகவும் நான் இருக்கேன். ஆனால் சினிமாங்கிற பரிணாமம் இருக்குல்ல. ஸ்பேஸ் ஒடிசி 2001 சொல்லிட்டு அவரோட படம் ஒன்று இருக்கு. அந்த பரிணாமம் அதில் மனுஷனோட இதில் இருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே நமக்கு எல்லாருமே தெரியும். அதில் சினிமா முக்கியமான முக்கியமான டூல். என்னை நிறைய விஷயம் இதுதான் எங்கே என்ன பேசணும், என்ன நாலேஜ், என்ன தப்பு நடக்குது, இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனும் சினிமா கொடுத்துருக்குன்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் சினிமாவை காதலிக்கிறேன். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதில் திரும்பவும் சொல்கிறேன், என் அண்ணன் வசந்த் நிறைய எல்லாருமே பிடிக்கும். அதில் இவர் முக்கியமாக கடைசியாக போறாருங்கிறதுக்காக தானே இதை நான் பண்ணுறேன். ஒவ்வொரு படத்துக்கும் நான் பண்ணலை. அதிகம் ஆமாண்ணா. மெர்சல் பார்த்துருக்கேண்ணா, சர்க்கார் பார்த்துருக்கேன், திருப்பாச்சி பார்த்துருக்கேன், துப்பாக்கி, கத்தி. இதெல்லாம் ரொம்ப துப்பாக்கி கத்திலாம் நான் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது, அதுவும் பைரவ படத்துக்கு நாங்கள் படம் கிளாஸ் பங்க் அடித்து போயிட்டு அடுத்த நாள் பிரின்ஸ்பல்லாம் வச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி மெமோரிஸ்லாம் எனக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு படமும் முதலாலும் பார்த்துருவேன், டைம் கிடைக்கும் போது பார்த்துருவேன். பைத்தியம் கிடையாதுண்ணா. சட்டனையே மூவி சொல்றீங்க, அது கட்சி, மூவிக்கு கட்சிக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் ஃபிளாக்? அதுதானே சொன்னேன், ஃபிளாகே இல்லையாண்ணே. கலர் ஏன்னா மஞ்சளும் சிகப்பும் ரோட்ல சேஃப்டிண்ணா. நீங்க நிஜமான பாருங்க. ஆமாண்ணே, மஞ்சள் சிவப்பு இல்லைங்க. ஆனா இது பளிச்சுன்னு தெரியும் ரோட்ல போனா. கொடி பெண்ணு கட்சி கொடி தான். 2 in 1 தான். ஆனா சத்தியமா நான் இங்க ப்ராமிஸ் பண்றேன், என்னோட நோக்கம் படம் பார்க்கறது மட்டும் கிடையாது. இந்த படங்கள் மூலயமா முதல்ல அந்த வணக்கம் வைக்கும்போது சொன்ன நிறைய உறவுகள் நான் சந்திக்க போறேன். இதுல என்னோட இன்டென்ட் என்னன்னா, ரொம்ப ஏழ்மைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற ரோட்டு கடைகள், பழ வியாபாரிகள், நான் எப்படி நினைக்க சாப்பிட்டாகணும்ல, அந்த சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லாத இடத்த நான் சூஸ் பண்ண போகிறேன். அங்கே நான் நிறைய தாய்மார்களை பார்க்கலாம், வயசானவங்களை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு அங்கே நான் சத்தியம் பண்ண போகிறேன். நான் ஒரு நாள் நிச்சயமாக வளரும் போது, இல்லை இப்பயே முடியும் போது, உங்களுக்கு நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறவுகள் ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்குற அந்த சத்தியத்தையும் நான் கொடுக்க போகிறேன். நான் நிச்சயம் பண்ணுவேன். இப்போ என்னால் முடியாது. அந்த 100 ரூபாய் கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். நீங்கள் கேட்ட கேள்வி உறவையும் நான் ஏற்படுத்துவேன். வருமானம் எப்படி சார் இது டிராவல் பண்றக்கூடிய வருமானம் எப்படி ஈட்டுவீங்க? பெட்ரோலுக்காகட்டும், டிராவலா இருக்கட்டும், யார் காசு, என்ன பேமெண்ட் ஆகுது? டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. சார் கேட்டாரு, அவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு. டிராவல் பண்றதுக்கு டைம் இருக்கு. நீங்க போறது தியேட்டர் விசிட்டா பார்க்கணும். இவ்வளவு தியேட்டர் போறீங்களா? ஒவ்வொரு படமும் நான் ஆனா எனக்காக நான் பார்க்கறேன்னா என் ஹானஸ்டுக்கு நான் நிற்கணும். நான் சும்மா டிக்கெட் எடுத்துட்டு இப்படி காமிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒவ்வொரு படமும் நான் முழுக்க பார்த்துட்டு தான் நான் வெளியே வரேன். அப்ப ஒரே படத்தை எத்தனை வாட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட். விசிட் கிடையாது. அண்ணா இப்போ முதல் நாள் நம்ம கமலா சினிமாஸில் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கேன். ஷோ முடிக்கிறேன். அங்கேருந்து அடுத்தது என்னோட பயணம் இருக்குல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்ட், அங்கே போய் நான் செட் பண்ணணும், நான் சாப்பிட்ணும், எனக்கு டயர்ட் ஆகும், என் கூட சில பேர் வருவாங்க, அவங்கள கவனிக்கணும். இதுக்கு ஒரு டைம்னு ஒன்று ஆகும்ல. அந்த டைமு அடுத்த நாள் கொண்டு போயிருந்தா அங்கே அந்த தேட்டர் அது உள்ளே போய் பார்க்கணும். இப்படி தான் இந்த ட்ராவல் பண்ணவும் முடியும். அந்த வருமானம் எப்படி சொன்னீங்களா கரெக்டா இருக்கும். வேலை இல்ல, வேலை செய்யுங்க. அவர் காசு பத்தல, 1000 கொடுங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்த மாதிரி கோயில் கோலமா போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வேலைகளை பாக்குறது நான் ஒரு நாடோடினேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழ் நடிகர்கள் மட்டும், தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் இல்லை, உலக சினிமாலேயே இளைய தளபதி மாதிரி ஒரு வெறி கொண்ட கோடிக்கணக்கான இதயங்களை வச்சிருக்கிற ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து இவர் தான் சொல்ல முடியும். உலகம் முழுக்க எந்த ஹாலிவுட் எடுத்துக்கிட்டா கூட இப்படி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு, கண் கலங்கி இந்த மாதிரிலாம். ஸோ நான் எது செஞ்சாலும் உங்களோட அன்பை காட்டுறது எல்லாமே, நீங்கள் ரிலீஸ் டேட்டில் கூட வந்து கட்டை விட்டு பால் ஊற்று எல்லாமே செய்யுங்க. ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க. நீ பைக்கில் போகிறது ரொம்ப கவனமாக போ. ஏன்னா உங்களை நம்பி தான் குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவருக்கு நல்லதாக முடியணும்.
அவருக்கு நன்மையாக சேரணும். உங்களோட அன்பு வந்து அவருக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த அன்பை வந்து நல்ல வழியில் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க எல்லா விஷயத்தையும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா ஒரு ரசிகனா நானும் தளபதியோட தம்பியை விட ரொம்ப தீவிரமான ரசிகனாக தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். நான் அவரை சந்திச்சப்போ எனக்கு 27 வயசு கதை சொல்ல வந்தப்போ 2003 நினைக்கிறேன். அந்த 2003 மே 8ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் தளபதி வந்து அவர் புதிய கீதை. ஸோ தளபதி வந்து சினிமா விட்டு போகிறது அப்படின்றதுல வந்து எனக்கு அதில் வருத்தமே இல்லை. ஏன்னா அவர் இங்கே நிறையா சாதிச்சாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு இன்னொரு விஷயத்தை நோக்கி போகிறாரு. அதுக்கான முதல்ல வாழ்த்துவோம் சந்தோஷமாக. அதை வந்து ரொம்ப சினிமா விட்டு போகிறாருன்னு துக்கமெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லை அதை. ஏன்னா அவர் எப்போ பார்க்கணுனாலும் ஓடிடியில் அவரோட படங்கள் இருக்க போகுது. மக்களோட தினமும் வந்து தொலைக்காட்சி மீடியாக்களோட இருக்க போகிறாரு. ஸோ மக்களோட இருக்க போகிறாரு. அதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள் தளபதிக்கு. மற்றபடி ரொம்ப சந்தோஷம் இந்த ஜனநாயகன் வெற்றி அடைய. ஏன்னா இது வந்து 2 பொங்கல், ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுமே வெற்றி அடையட்டும். ரசிகர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இந்த வெற்றியை கொண்டாடுங்க, ரிலீஸை கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது வந்து அரசியல் நகருக்கு போயிருக்கிற இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா புதிய கீதைன்ற ஒரு படம் வந்து வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடையலை. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான படம், தன்னம்பிக்கை கொடுத்த படம் அது. அந்த சாரதிங்கிற அந்த கேரக்டர் வந்து நான் வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்பயே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் அந்த சாரதிங்கிற வந்து, ஸ்பீடாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். ஸோ எனக்கு அப்போ வந்து அவரை நான் பார்த்ததில் வந்து, அவரை நான் படித்ததில் இப்போ பேரரசனெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு 3 வருஷ காலத்தில் அவருடைய அன்பை நிறைய பார்த்துருக்கேன். அவரோட கான்ஃபிடென்ஸை பார்த்துருக்கேன், அவரோட உறுதியை பார்த்துருக்கேன், அவரோட கோபத்தையும் பார்த்துருக்கேன், அவரோட வைராக்கியத்தை பார்த்துருக்கேன். ஸோ இந்த அரசியல் பிரவேசம், அரசியல் நகர்வு எனக்கு பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ என் புதிய கீதை படத்துலேருந்து ஸ்நேகன் எழுதின ஒரு கவிதையை வந்து வாழ்த்தா சொல்லி விடைபெறுகிறேன். அது தளபதி அவர்களால் பேசப்பட்ட வசனம். அது வந்து ஐஐடியில் வந்து, சென்னை ஐஐடியில் வந்து ஒரு 15 நிமிஷம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு அந்த படத்தோட முக்கியமான போர்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கவிதை தான் அது. நண்பனே, நாளை முதல் விடியலை நீ எழுப்பு, பகல் 2 கேள் பகைதனை பாடு, வானுக்கு மையம் பார், காற்றுக்கு கால்கள் பார், இதயம் போல் உலை, இமைகள் போல் கலை, உன்னிடத்தில் நியாயம் கேள், உலகுக்கு நீதி சொல், காற்றை வடிகட்டு, கடல் நீரை வாய்க்கு பழித்து துப்பிவிடு, நிலவை நிறம் மாற்று, நிலத்தை விரிவு செய், நேரத்தை அயரவை, தூக்கத்தை குறை, 5வது வேதம் சொல், 6வது பூதம் கேள், 7வது அறிவை தேடு, 8வது பிறவி எடு, 9வது திசைகள் தர, 10வது கிரகம் பெற, பட்டாம்பூச்சிக்கு பண்ணைவை, வயது முதிராமல் நிமிர்ந்தனில் பூமியின் வேகம் கேள், அதற்கு முன்னால் ஓடு, நேரத்தை விட வேகமாய் நட. இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. இது ரொம்ப ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து இவெண்ட்டு. நான் வந்து கேள்விப்பட்டேன் வந்து தம்பி வந்து ஸ்ரீராம் இது மாதிரி வந்து பண்ணுறாரு. அது அது கேட்ட உடனே ரொம்ப ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டான லைக் வந்து இவெண்ட்டு அண்ணன் வந்து கூப்பிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து வரணும்னு வந்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய வந்து எஃபர்ட்டு இவர் போட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து பாராட்டணும் இவரை வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா எந்த ஒரு சினிமாவை வந்து எடுத்தாலுமே சார், நான் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் அந்த நாள். இப்போ சினிமான்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ட்ரீம் வேர்ல்டு மாதிரி, ஒரு கனவு வேர்ல்டு மாதிரின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் எவ்ரிடே ஒவ்வொரு கேரக்டரு ஒவ்வொரு ரோலாக நீங்கள் வந்து ஆக்ட் பண்ண வந்து முடியும். ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து டாக்டராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஒரு நாள் வந்து லாயராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஒரு நாள் நீங்கள் வந்து போலீஸாக வந்து ஆக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் வந்து கிரிமினலாக வந்து ஆக்ட் பண்ணலாம். அது மாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் நிறைய வந்து கற்றுக்கலாம். அது நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையோ எந்த ஒரு தொழிலையோ அது வந்து சாத்தியம் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு படம் வந்து பண்ணும்போது அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணேன். அந்த சினிமா அந்த வந்து ப்ரோசஸ்ன்றதை வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து பண்ணேன். ஒவ்வொரு சினிமாலையும் அவ்வளோ ஒரு வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக போன வாரம் வந்து சாரோட படம் பேரரசு சாரோட வந்து படம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், திருப்பாச்சி படம். அது ஸ்கூல் டைமில் வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன பையன். ஆனால் இப்போ நான் வந்து போன வாரம் வந்து மறுபடியும் ஜஸ்ட் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 கேரக்டர் வந்து இருக்கும். அதாவது அந்த சனிய சகடை, பான்பராக் ரவி, அப்புறம் வந்து பட்டாசு பாலு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். ஒரு வில்லன் ஒரு படத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அது வந்து ஹீரோக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டு. அதுதான் நம்ம
எனி ஒரு கமர்ஷியல் படத்தோட வெற்றி பார்த்தாலுமே வில்லன் கேரக்டர் வந்து அதில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்திருப்பாங்க. இப்போ திருப்பாச்சியா வந்தாகட்டும், இல்லை வந்து கில்லியா வந்தாகட்டும், இல்லை ரஜினி சார் பண்ண படையப்பா, இப்போ வந்து சிவாஜி, எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் சாரோட படம் புதிய கீதை வந்து அது வந்து நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து பார்த்துருக்கிறேன். அது வந்து மோட்டிவேஷனுக்கான அந்த படம். அந்த வந்து சாரதின்ற ஒரு வந்து கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல வந்து இருப்பாரு. ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னால எப்படி அவரோட விதியே வந்து மாற்றாருன்னா வந்து ஒரு கதை. அதுவும் ஒரு அருமையான அந்த ஸ்டோரி. ஐ திங்க் வந்து அமிஷா பட்டேல் வந்து பண்ணியிருப்பாங்க அதில். ஸோ இதில் நம்ம என்னதான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு படம் வந்து எடுத்தாலும் கடைசியாக அந்த படம் வந்து வெற்றியா தோல்வியான்றது வந்து ஒரு ரசிகன் தான் அதை வந்து இது பண்ணுறான். ஒரு ரசிகன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம ஜஸ்ட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு லைக் வந்து அன்பை வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு ரசிகன் காட்டுற ஒரு அன்புனால தான் இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து நெக்ஸ்ட் கோட்டைக்கு போகிற வந்து லெவலில் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் வந்து சொன்னீங்கன்னா லாஸ்ட்ல அந்த ஃபேன் தான், ரசிகன் தான். அந்த வந்து ரசிகன் கொடுக்குற ஒரு ஒரு வந்து அன்புனால தான் இன்னைக்கு சினிமா வந்து போயிட்டு இருக்கு இப்படி. ஸோ இவர் பண்ற முயற்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லி நான் வந்து ஆசைப்படுறேன். மற்றபடி ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றியாக வந்து ஆகணும்.